நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 12 சக்ஸஸ்ஃபுல்லாக டே 12 நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கான ஒர்க் நிறைய இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம் என்னன்ட்டு. இன்றைக்கான ஒர்க் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ரொக்கோலிக்கு வந்து உரம் வைக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி ப்ரொக்கோலியில் வந்து பூ பூத்து ஓரளவு வளர்ந்து வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் வளர்ச்சி கம்மியான மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் இலைவரம் கொடுத்து விட்டோம்னு சொன்னால் அந்த இலைகள்லாம் கொஞ்சம் நல்லா நீண்டு வளரக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் பூவோட அடர்த்தியும் வந்து அதிகரிக்கும். ஸோ இன்றைக்கான ஒர்க் ப்ரொக்கோலிக்கு உரம் வைக்க போகிறோம். வாங்க. காய்ஸ், இந்த உரத்தை வைக்கிறது மூலமாக இந்த பூவோட அடர்த்தியை வந்து நம்ம அதிகரிக்கலாம். ஸோ பூவோட அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல ஒரு லாபத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கான ரேட்டே நல்ல ஒரு விலையில் இந்த ப்ரொக்கோலி வந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரியான சைனீஸ் மார்க்கெட்டுகளில் நம்மளுக்கு எப்போவுமே லாபம் இருக்கும் காய்ஸ். காய்ஸ், ப்ரொக்கோலி வளர்ப்பு முறை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரொக்கோலி வளர்ப்பு முறை வந்து அதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் காய்ஸ். ஸோ ப்ரொக்கோலி விதைகள் கடையில் கேட்டிங்கன்னா அப்படின்னு தருவாங்க, பெக்கெட் இருக்கும். அந்த பெக்கெட்டை வாங்கி விதைப்பாத்தியில் போய்ட்டு நல்லா பாவி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 15-20 நாளில் வந்து நல்லா முளைச்சி வளர்ந்துருக்கும். விதைப்பாத்தியில் வளர்ந்து வரும்போது வந்து பூச்சி அது இல்லாமல் பறவைகள் தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக பாதுகாக்கணும். அப்புறம் பூச்சி மருந்து வந்து அடிக்கடி பாவிக்கணும். அதுக்கு பூச்சி மருந்து பாவிச்சிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் கணக்காக அழகாக வளர்ந்து வரும். ஸோ நல்ல ஒரு விளைச்சலை பெறணும்னு சொன்னால் முதல்ல நல்ல கன்றுகளை வந்து நம்ம உருவாக்கி எடுக்கணும். ஸோ இந்த பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் பாத்தி அடித்து அதில் கணக்காக அந்த கோவாவுக்கு என்ன மெத்தட் செய்வீங்களோ, குழி அடித்து வைப்பீங்களோ அதே மாதிரி குழி அடித்து வச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15 நாள் 20 நாள் தொடக்கம் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் வளரும்போது அதுக்கு கொஞ்சம் ரூட் உரம் அதெல்லாம் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வரும். அப்புறம் காய்ஸ், இந்த ப்ரொக்கோலியில் வந்து இலைவாடல் நோய், இலையெல்லாம் இந்த அப்படி மஞ்சள் நிறத்தில் வந்து அப்படியே வாடி அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ அதனால் வந்து இலைகளை பராமரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதில் எனக்கு சொல்லியிருந்தாங்க என்ட்ரகோல் பாவிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ட்ரகோல் பாவிக்கிறது மூலயமா வந்து இலையோட வளர்ச்சியை வந்து அதிகரிக்கலாம்னு சொன்னாங்க காய்ஸ். ஸோ நீங்களும் ப்ரொக்கோலி பாவிருந்தீங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். கோழியில் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காய்ஸ். நம்மளோட வ்ளாக் ஆரம்பித்து இன்றைக்கி 12வது நாள் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் என்னடா தெரியாத விஷயம் பற்றி பேசுகிறீங்க அப்படின்ட்டு யோசிக்காதீங்க காய்ஸ். ஸோ அந்த 12 நாளுக்குள்ளே வந்து நான் நம்ம தோட்டங்களில் விவசாயம் பண்ணுற எல்லா மரக்கறி சம்மந்தமாகவும் நான் கேட்டுட்டு வரேன். ஸோ ப்ரொக்கோலி சம்மந்தமாகவும் நான் கேட்டுட்டு அது மூலயமா கிடைச்ச தகவல்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காய்ஸ். இதில் எதுவும் பிழைகளும் இருக்கலாம், பிழை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் நல்லது இருக்கலாம், நல்லது இருந்தால் எடுத்துக்கோங்க காய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் அதாவது ப்ரொக்கோலி பயிற்சிக்கு செஞ்சுருக்கலாம் நீங்கள் யாராவது ஒரு ஆள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே நம்ம கமெண்ட்டில் போட்டு விடுங்க காய்ஸ். அது இல்லாமல் ப்ரொக்கோலி சம்மந்தமாக மேலதிகமான தகவல்கள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ரொக்கோலின்ற ஒரு டைட்டில்லையே வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு விடுறேன் காய்ஸ். காய்ஸ், டே 12க்கான vlog இதோட முடியுது. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா, பாய். இன்னொரு விஷயம், நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பாய்.